என் பேர் சிவமுருகன், தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்துலேருந்து வரேன். எல்லோரும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓடுவாங்க. ஆனால் கேப்டனும் நானும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டம் தான். போன வருஷத்துலேருந்து என் உயிரோடு வரைக்கும் கேப்டனுக்கு மாலை ஓடணும்னு சொல்லி வேண்டியிருக்கிறேன். அதேமாதிரி 2வது டைம் போட்டிருக்கிறேன், 2வது வருஷம். ஆமாம், வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போடுவேன். போன வருஷம் வந்து உயிரோடு வரைக்கும் கேப்டன் தான் போடணும் அப்படின்னு கேப்டனுக்கு போட்டுருக்கிறேன். என் உயிரே அவர் தான், எந்த அளவுக்கு பிடிக்க முடியல, உயிரே அவர் தான். கேப்டனுடைய பிடிச்ச விஷயம் என்னென்னா தானங்கள் பண்ணுது அதிகமாக பண்ணுவார். உலகத்தில் வந்து வள்ளல் சொன்னால் கேப்டன் ஒரு ஆள் மட்டும் தான் தமிழ்நாட்டில், வேறு யாரும் கிடையாது. அதனால் கேப்டனை பிடிக்கும். நான் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம், புதூர் கிழக்கு ஒன்றியம். எல்லாமே பார்த்துருவேன். பிடிச்ச படம் கோயில் காலை, ரமணா, அவர் படம் எல்லா படமே நல்ல படம் தான். ஆமாம், எனக்கு விவரம் வச்சு ரமணா, கோயில் காலை அதெல்லாம் பிடிக்கும். அதான் அவரை பார்த்து கற்றுக்கணும்னா அவர் செஞ்ச தானத்தில் அவர் மாதிரி பண்ண முடியாது. அவர் செஞ்ச ஒரு 10% பண்ணணும்னு ஆசை, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், என்னால் முடிஞ்சது பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தென்காசி தெற்கு மாவட்டம், ஆலங்குளம் ஒன்றியம், நெட்டூர் கிராமம். கேப்டனுக்கு மேலே எதுக்கு போட்டிருக்கேன்னா, எனக்கு வந்து ஒரு வேண்டுதல் போன வருஷம் வச்சுட்டு போனேன். அந்த வேண்டுதல் இந்த வருஷம் நிறைவேறிச்சு. அதுக்காண்டி மேலே போட்டு இருமுடி கட்டி கொண்டு வந்துட்டேன். 41 நாள் விரதம் இருந்து காலையில் மதியம் மட்டும்தான் சாப்பாடு, காலையில் சாப்பாடு கிடையாது, நைட் சாப்பாடு கிடையாது, காலையில் செருப்பு விடலை. இதோட 41 நாள் பூர்த்தி செய்கிறேன். எதனால் அவ்வளோ ஈடுபாடு கேப்டன் அப்படின்றது? கேப்டன் ஈடுபாடுனா எனக்கு கேப்டன் மேலே ஒரு பற்று, ஒரு வேண்டுதல் வச்சா அது நிறைவேறிருக்கு. அதனால் செய்வேன். நிறைய பேர் அவர் மேலே பற்றா இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருமுடியை கட்டி எடுத்துகிட்டு வர அளவுக்கு எந்த மாதிரியான வழிபாடு? எனக்கு அது குலசாமி மாதிரி நான் நினச்சி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். குலதெய்வம் கோயில் கூட நான் போடையில, கேப்டன் கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். வேண்டுதல் வச்சுருக்கீங்க, நிறைவேறிச்சுன்னா என்ன மாதிரியான? அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வேண்டுதல் வைப்பாங்க. நான் ஒரு வேண்டுதல் வச்சா அது நிறைவேறிச்சு. நிறைவேறிக்க அதனால் நம்ம இருமுடி கட்டி கொண்டு வரணும்னு கொண்டு வந்துடுவோம். ஆமாம், ஆனால் ஒரு தெய்வமாக தான் இப்போ வரைக்கும் கும்பிட்டுருக்கேன். நெட்டூர்லேருந்து நம்ம சமூக வலைத்தளி மாவட்டத்தில் துணைச்சலாக இருக்கார். கடந்த 41 நாட்களாக விரதம் இருந்து காலை செருப்பு போடாமல் ஒரு நேரம் சாப்பிட்டு, அவர் சாதாரண ஒரு கொத்தனார் வேலை பார்க்கக்கூடியவர். கடந்த ஆண்டு அவருக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் இருந்துச்சு. நானும் அவர் வந்து கேப்டன் கோயில் வேண்டிட்டு போனோம். முடியாத அதை வந்து கேப்டன் சொல்லி 30 நாளில் அவர் குணமாய் கொடுத்தாரு. அவரை கேப்டன் வீட்டில் அவர் எப்படி திருச்செந்தூர் முருகன் இருக்காரோ, கணபதி இருக்காரோ, ஐயப்பா இருக்காரோ, அதுபோன்று அவர் கேப்டன் படுத்து தினசரி மாலை அணிவித்து தினசரி மத்தியானம் சாப்பாடை வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுவார். கேப்டன் மேலே மிகுந்த பட்டு கொண்ட அன்பு தம்பி பிச்சை அவர்கள் கடந்த 41 நாள் விரதம் இருந்து இன்றைக்கி ஊரில் இருந்தே பிள்ளையார் கோயிலில் இருமுடி கட்டி நான் தான் அவர் கட்டி விட்டேன். அவருக்கு நான் தென்காசி தெற்கு மாவட்டத்தில் இருக்கேன். கட்டி விட்டு இன்றைக்கி வந்து அவர் வந்து எங்கள் இருமுடி நெய்த்தங்கோடு வந்திருக்காரு. கேப்டன் வந்து எங்களுக்கு வந்து மனித கடவுள். அவர் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டு காலமாக உலகம் போட்டு உத்தம தலைவருக்கு தினசரி 4000 முதல் 5000 பேர் சாப்பிட்றாங்க அந்த கோயிலில். இது எந்த தலைவருக்கும் உலகத்தில் இருக்காத ஒரு ஒப்பற்ற தலைவி எங்களுடைய அந்நியர் அவர்களுடைய ஒரு மிக சீரியஸ் தலைமையில் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிடமும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் அன்னதானம்.